விசித்திர நோயினால் பலியான பாடகி சித்ரா வெளியான துயர செய்தி தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. மக்கள் வெள்ளம் போல திரண்டு அவங்களுடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலவிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த பாடகியில ஒருத்தவங்க சித்ரா. இவங்கள எல்லாரும் சின்ன கோயில் சித்ரா அப்படின்னு செல்லமா அழைப்பாங்க. அதற்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய குரல் பார்க்கறதுக்கு குயில் மாதிரியே இருக்கும். இவங்க பாடுனா குயில் பாடுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் இவங்கள சின்ன குயில் சித்ரான்னு எல்லாரும் செல்லமா அழைக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒரு மலையாள பாடகி. கேரளாவுல பிறந்தவங்க. மலையாளத்துல சில முக்கியமான கலை நிகழ்ச்சியில பாடியிருக்காங்க. அத பார்த்தா நம்ம இளையராஜா அவருடைய இசையில தமிழ்ல பாடக்கூடிய வாய்ப்பு குடுத்தாரு. அந்த வாய்ப்புகள் மூலியமா தமிழ் சினிமால தனக்கென ஒரு பெரிய வெற்றி கொடிய கட்டினவங்க சித்ரா. சித்ரா இதுவரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது அப்படின்னு மொத்தமா ஒரு 8 மொழியில இதுவரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்கள பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாமே பயங்கர ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. 80ஸ், 90ஸ்ல அவங்க பாடின பாடல்கள் காலம் கடந்து கூட இன்னமும் மக்கள் மத்தியில உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு குழந்தை தன் அம்மா மடியில படுத்துக்கிட்டு தாலாட்டு பாட்ட கேட்டா எப்படி இருக்குமோ, அப்படிதான் சித்ராவுடைய பாடல்கள் எல்லாமே இருக்கும். இப்படி அவங்களுடைய பாடல்கள் மூலியமா பல பேருடைய மனசுல இருக்கிற கஷ்டத்த போக்குனவங்க சித்ரா. அப்படியாப்பட்ட சித்ராவுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட அழிக்க முடியாத சோகம் அப்படிங்கிறது அவங்களுடைய மகள் இறப்பு செய்தி தான். சித்ராவுக்கு திருமணமாகி 10 வருடம் கழிச்சு தான் ஒரு பெண் குழந்தை பொறந்தது. அந்த பெண் குழந்தைய ரொம்ப ஆசாசியா வளர்த்தாங்க. அந்த பெண் குழந்தை அவங்களுடைய 3 வயதுல லண்டன்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில சித்ரா அழைச்சிட்டு போகும்போது, அங்க இருந்த ஸ்விம்மிங் பூல்ல தவறி விழுந்து இறந்து போயிடுச்சு. அத சித்ராவால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. தன்னுடைய தவறுதல்னால தான் தன்னுடைய ஆசை மகள் இறந்து போயிட்டா. நான் தான் அவள தவறுதலா கொன்னுட்டேன். அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற பயங்கர குற்ற உணர்ச்சியில மூழ்கி போனாங்க சித்ரா. இருந்தாலும் அதுல அவங்களுடைய தவறு எதுவுமே இல்ல அப்படின்னு அவங்கள சொல்லி சரி பண்ண அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அத சித்ராவால சுத்தமா தாங்கிக்க முடியல. அதுல டிப்ரஷன்ல அவங்களுடைய உடம்புல நெறைய பிரச்சனை. அதன் காரணமா அவங்களுக்கு சில விசித்திரமான நோய் ஏற்பட்டுச்சு. அதனால சினிமால தொடர்ந்து அவங்களால பாட முடியல. சினிமா விட்டு விலகிட்டாங்க. அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சில முக்கியமான டிவி நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய சில பாட்டு நிகழ்ச்சிக்கு நடுவரா அவங்கள வச்சிருக்காங்க. இருந்தாலும் சித்ரா அடிக்கடி தன் மகளுக்கு நடந்த அநியாயத்த பத்தியும், தான் தான் கொன்னுட்டங்கிற குற்ற உணர்ச்சியில அத நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணி, சரியா தனது உடல்நிலைய கவனிச்சுக்காம, அவங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அந்த விசித்திர நோயினால இன்னைக்கு முழுமையா பாதிக்கப்பட்டு, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு சோகம் தான் தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.